Hello friends, இந்த வீடியோல என்ன பார்ப்போம்னா Truenas சர்வருக்கு வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து எப்படி வந்து கொடுக்கிறது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். அப்படினா என்னன்னா இதுக்கு முன்னாலே நான் வந்து ரெண்டு வீடியோ வந்து போட்டுருப்பேன். அதுல ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா Truenas சர்வர்னா என்ன, அது எப்படி வந்து டவுன்லோட் பண்றது, எப்படி வந்து இன்ஸ்டாலேஷன் பண்றது, டேஷ்போர்ட் மூலமா எப்படி வந்து ஓபன் பண்றது அப்படிங்கறத நான் ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து போட்டுருப்பேன். அதோட கண்டினியூ வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் வீடியோல வந்துட்டு ஒரு யூசர் வந்து எப்படி வந்து கிரியேட் பண்றது, குரூப் வந்து எப்படி வந்து கிரியேட் பண்றது, ஹார்ட் டிஸ்க் வந்து எப்படி வந்து கான்ஃபிகரேஷன் பண்றது, ஒரு கிளையன்ட் மூலமா எப்படி வந்து ஓபன் பண்றது அப்படிங்கறது நான் செகண்ட் வீடியோல வந்து போட்டுருப்பேன். அதோட கண்டினியூ வீடியோ தான் இது. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய Truenas சர்வருக்கு வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து எப்படி வந்து ஆக்சஸ் கொடுக்கிறது, பர்மிஷன் வந்து எப்படி செட் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே, அப்ப அது எப்படி பண்றது அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். இப்போ எப்படி வந்து Truenas சர்வருக்கு வந்து இன்டர்நெட் ஆக்சஸ் வந்து கொடுக்கிறது அப்படிங்கறத பார்க்கலாம். அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும்னா உங்களுடைய Truenas சர்வர் வந்து ஓபன் பண்ணி வெச்சுக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய டேஷ்போர்ட் வந்து இப்படி தான் இருக்கும். இதில வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து பாத்தீங்கன்னா நீங்க இன்டர்நெட் வந்து பாத்துக்கோங்க. அதாவது உங்களுடைய லோக்கல் நெட்வொர்க் கனெக்ஷன் வந்து இங்க தான் இருக்கும். அதாவது இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது இருக்கும். அதாவது நீங்க வந்துட்டு உங்களுடைய லேப்டாப்லயோ டெஸ்க்டாப்லயோ வந்துட்டு நீங்க வந்து Truenas சர்வர் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணி வச்சிருப்பீங்களா, அதனுடைய டவுன்லோட் ஸ்பீட் என்ன, அப்லோட் ஸ்பீட் என்ன, அது வந்து 100 MB இல்லாட்டி வந்து ஜிகாபைட்ல இருக்கா அப்படிங்கிறது, அதோட ஐபி அட்ரஸ் என்ன அப்படிங்கிறது எல்லா டீடைல்ஸ் வந்து நீங்க அந்த இன்டர்ஃபேஸ்லயே பாத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நெட்வொர்க் டிராஃபிக் வந்து நீங்க வந்து இதுலயே பாத்துக்கலாம். சப்போஸ் வந்துட்டு நீங்க வந்து யூசர்ஸ் எல்லாம் நிறைய வந்து கிரியேட் பண்ணி வச்சிட்டீங்க, அவங்க வந்துட்டு எவ்வளவு MB அதாவது உங்களுடைய Truenas சர்வர் வந்து எவ்வளவு டவுன்லோட் வந்து எடுத்துட்டு இருக்காங்க, எவ்வளவு வந்து அப்லோட் ஸ்பீட் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது இங்கேயே நீங்க வந்துட்டு ஸ்பீட் வந்து பாத்துக்கலாம். இப்போ நான் வந்து எதுவுமே யூஸ் பண்ணல, அதனால எனக்கு வந்து டவுன்லோட் அப்லோட் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து கம்மியா காட்டுது. நீங்க வந்து லைவ் பண்ணிட்டு இங்க வந்து நீங்க செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து நான் ஒரு பாயிண்ட் சொல்லிக்கிறேன். இப்போ வந்து நீங்க உங்களுடைய Truenas சர்வர் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டு டேஷ்போர்ட்ல வந்துட்டு எல்லா கான்ஃபிகரேஷன் எல்லாமே நீங்க பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு யூசர்ஸும் வந்துட்டு உங்களுடைய Truenas சர்வர் வந்து ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? இப்போ நீங்க வந்து என்னதான் நீங்க வந்துட்டு உங்களோட ரவுட்டர்ல இருந்து டைரக்ட்டா ஒரு LAN கேபிள் எடுத்து உங்களுடைய Truenas சர்வர்ல வந்து கொடுத்தீங்கனாலும் இந்த Truenas சர்வர்ல வந்து நெட்வொர்க் கனெக்ஷன் வந்து அதாவது இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து டைரக்ட்டா வந்து எடுத்துக்காது. அதுக்கு நீங்க என்ன பண்ணனும்னா நீங்க கான்ஃபிகரேஷன் பண்ணீங்க மட்டும் தான் உங்களுக்கு வந்து உங்களுடைய Truenas சர்வருக்கு வந்து இன்டர்நெட் ஆக்சஸ் வந்து வரும். ஓகே, இப்போ அது எப்படி பண்றதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னால இப்போ வந்துட்டு நான் வந்து எந்த கான்ஃபிகரேஷன் வந்து எதுவுமே பண்ண கிடையாது. இதுக்கு வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து வந்திருக்கா இல்லையாங்கிறது எப்படி நான் வந்து தெரிஞ்சுக்கிறதுனா இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளக்கிங்ஸ் இத நீங்க இப்படி கிளிக் பண்ணீங்கனாவே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கெட் பிளக்கிங் ஃபெயில்ட் அப்படிங்கிறது வரும். அதாவது இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா உங்களுடைய ஃபோன்ல வந்துட்டு Play Storeல போயிட்டு ஆப் வந்து நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்றோமோ அதே மாதிரி உங்களுடைய Truenas சர்வர்ல வந்துட்டு பிளக்கின்ஸ்ல போயிட்டு உங்களுக்கு வந்து தேவையான வந்து ஆப்ஸ் மாதிரி இதுலயே நீங்க வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணலாம். அது வந்து எப்படி பண்றது அப்படிங்கறத நம்ம வந்து ஒன் பை ஒன் பார்க்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த எரர் வந்துச்சுனா உங்களுடைய Truenas சர்வருக்கு வந்து நெட் கனெக்ஷன் வந்து வரல அப்படிங்கிறது அர்த்தம். சப்போஸ் வந்துட்டு நீங்க வந்து பக்காவா நீங்க வந்து செட் பண்ணிட்டீங்கன்னா இங்க வந்து உங்களுக்கு வந்து ஆப்ஸ் வந்து எல்லாமே வரும். அதே வந்து எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு நீங்க வந்து பிங் பண்ணி கூட நீங்க வந்து பார்க்கலாம். ஒண்ணா வந்துட்டு பிளக்கிங்ஸ்ல போயிட்டு இந்த மாதிரி நீங்க கொடுக்கலாம். இல்லாட்டி வந்துட்டு நீங்க வந்து பிங் பண்ணி கூட நீங்க செக் பண்ணலாம். அதாவது கீழ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷெல் கமாண்ட் இருக்கும். ஜஸ்ட் இத நீங்க கிளிக் பண்ணிட்டு நான் வந்து பிங்க் அப்படிங்கறது கொடுக்கிறேன். கொடுத்துட்டு நான் வந்து கூகுள் அப்படினு கொடுக்கிறேன். கொடுத்துட்டு .com அப்படினு கொடுத்துட்டு நான் வந்து என்டர் கொடுக்கிறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து unknown host அப்படிங்கிறது இருக்கும். அதாவது உங்களுடைய Truenas சர்வருக்கு வந்து நெட் கனெக்ஷன் வந்து வரல அப்படிங்கிறது அர்த்தம். ஓகேவா? இப்போ நாம வந்து கான்ஃபிகரேஷன் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா இதுல வந்துட்டு எப்படி வந்து செக் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து டேஷ்போர்டுக்கு வந்துறேன். இப்போ எப்படி வந்து கான்ஃபிகரேஷன் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த நெட்வொர்க் ஆப்ஷன் இருக்கும். அது பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏரோ இருக்கும். ஜஸ்ட் இத நீங்க கிளிக் பண்ணிடுங்க. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த குளோபல் கான்ஃபிகரேஷன் அப்படினு இருக்கும். ஜஸ்ட் இத நீங்க கிளிக் பண்ணிடுங்க. இதுல வந்து நீங்க DNS IP அட்ரஸ் வந்து கொடுத்துருங்க. அது எப்படின்னா உங்களுடைய கூகுள்ல போயிருங்க. இப்போ உங்களுடைய கூகுள்ல போய்ட்டு உங்களுடைய கூகுள் DNS ஓட IP அட்ரஸ் என்ன அப்படிங்கறத கொடுங்க. நான் வந்து இதிலேயே கொடுத்துறேன். ஓகே, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் லிங்க் இருக்கு பாருங்க, பப்ளிக் DNS, இத நான் வந்து கொடுத்துறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த 88 அப்படினு இருக்குல, இது வந்து பிரைமரி, இது வந்து செகண்டரி. இத வந்து நீங்க கொடுத்துருங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த நேம் சர்வர் 1 அப்படினு இருக்குல, இதுல வந்துட்டு 8888 அப்படினு கொடுத்துருங்க. 48 கொடுத்துருங்க. அதே மாதிரி இதுல வந்துட்டு உங்களுடைய செகண்டரி DNS வந்து இந்த 8844 அப்படிங்கறத கொடுத்துருங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு அதாவது இந்த Cloudflareங்கறத 1.1.1. கொடுத்துருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்துட்டு உங்களுடைய
ரவுட்டரோட கேட்வே ஐபி அட்ரஸ் வந்து இங்கே கொடுத்துருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐபி வெர்ஷன் டிஃபால்ட் கேட்வேன்னு இருக்குல்ல, உங்களுடைய ஐபி அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா 192.168.0. இருக்குல்ல, இதில் வந்து கண்டிப்பாக வந்து கேட்வே வந்து ஒன்று தான் இருக்கும். அதை வந்து இங்கே கொடுத்துருங்க. 192.168.0.1 அப்படின்னு கொடுத்துறேன் கேட்வே. இந்த ஐபி அட்ரஸில் கேட்வே கொடுத்துருங்க. அதாவது உங்களுடைய ரவுட்டரோட கேட்வே மட்டும் இங்கே கொடுத்துருங்க, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ வந்து நீங்கள் சேவ் கொடுத்துட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து சேவ் கொடுத்துட்றேன். டாட் ஒன்று எக்ஸ்ட்ரா வச்சுட்டேங்க. ஓகே, இப்போ நான் வந்து சேவ் கொடுத்துட்றேன். அவ்வளோதான். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த செட்டிங்ஸ் வந்து சேவ்டு அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து வந்துருச்சு. இப்போ நான் வந்து ப்ளக்கிங்ஸில் வந்து போகிறேன். ஓகே, இப்போ நான் வந்து டேஷ்போர்டுக்கு ஒரு டைம் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து ப்ளக்கிங்ஸ் போகிறேன். இப்போ நான் வந்து ரெஃப்ரெஷ் இண்டெக்ஸ் அப்படின்னு கொடுத்துறேன். சப்போஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்து வரத்துக்கு லேட் ஆச்சுன்னா ஒன் டைம் வந்துட்டு உங்களுடைய ட்ரூனஸ் சர்வர் வந்து நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து வந்துருச்சு பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து என்னோடய ட்ரூனஸ் சர்வருக்கு வந்து வந்துருச்சு அப்படிங்கிற அர்த்தம். இதில் வந்து பாருங்கள் ஆப்ஸ் வந்து எல்லாமே இங்கே வந்து வந்துருச்சு. ஓகேவா? இதில் வந்துட்டு உங்களுக்கு என்ன ஆப்ஸ் வேணும் இதில் நீங்கள் இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டு நீங்கள் வந்து கான்ஃபிகரேஷன் பண்ணலாம். இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சொல்கிறேன். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்துட்டு உங்களோட ட்ரூனஸ் சர்வருக்கு வந்து நெட் கனெக்ஷன் வந்து எப்படி கொடுக்குறது அப்படிங்கிறத மட்டும் இதில் நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் போய்ட்டு நீங்கள் ஆப்ஸ் வந்து நீங்கள் இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஷெல் கமெண்ட்க்கு வந்துடுறேன். இதில் வந்துட்டு நீங்கள் பிங்க் பண்ணி பார்க்கலாம். பிங்க்குன்னு கொடுத்துட்டு நான் வந்து கூகுள் அப்படின்னு கொடுத்துட்டு நான் வந்து இப்போ என்ட்ரு கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் எனக்கு வந்து பிங்க் ஆகிட்டுருக்கு. அதாவது இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து என்னுடைய ட்ரூனஸ் சர்வருக்கு வந்து வந்துருச்சு அப்படிங்கிறது அர்த்தம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தட் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.